வெற்றி துரைசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க நடிகர் அஜித்குமார் காஞ்சிபுரம் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள சைதை துரைசாமியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி காணாமல் போனார். இந்த காணாமல் போன வெற்றி துரைசாமியை சுமார் 8 நாட்களாக போராடி ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அவரது உடலை சட்லஜ் நதியிலிருந்து நேற்று மீட்டனர். மீட்கப்பட்ட அவரது உடலானது சிம்லா அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பிறகு அவரது உடலானது தனி விமானம் மூலமாக மாலை 4 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட அவரது உடலானது அதன் பிறகு ராஜ கீழ்ப்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ராஜ கீழ்ப்பாக்கம் சைதை துரைசாமியின் பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டு அவருக்கு சடங்குகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் சைதாப்பேட்டை CIT நகரில் உள்ள சைதை துரைசாமியின் வீட்டிற்கு அவரது உடலானது வெற்றி துரைசாமியின் உடலானது கொண்டு வரப்படுகிறது. இங்கு பொதுமக்களின் அஞ்சலி செலுத்துவதற்காக மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வைக்கப்பட உள்ளதாக மனிதநேய அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சைதாப்பேட்டை CIT நகரில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கூடியுள்ளனர். இந்த நிலையில வெற்றி துரைசாமியின் நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் அவரது ராஜ கீழ்ப்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ராஜ கீழ்ப்பாக்கம் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமியின் உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வானது குறிப்பாக அஜித்குமார் நெருங்கிய நண்பர் வெற்றி துரைசாமியை நெருங்கிய நண்பரும் பல பைக் ரைடுகளை அஜித்துடன் சேர்ந்து வெற்றி துரைசாமி சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் தொடர்ச்சியாக பல பிரமுகர்கள் மற்றும் சினிமா பிரமுகர்கள் பலரும் அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரவெடுப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மனித அறக்கட்டளை சார்பில் அந்த அறக்கட்டளையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அதில் படித்த மாணவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது வீட்டிற்கு வருகை வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய CIT நகர்ல வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.